இதுல வந்து ஒரு யூதர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க 13 பேரு. அவங்க தான் இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்காங்க. அது மாரி அவங்க சொல்றத நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன ஆர்டர் போடுறாங்களோ, நம்ம எல்லாருமே அத தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அதையும் தாண்டி இதுல என்னன்னா, இதுல வந்து இந்த புழுச்சட்டை மாறன் அவரோட வீடியோ வந்து நான் நெறைய பார்க்கும்போது, இவங்களோட ஆதிக்கம் வந்து நம்ம நாட்டுல வந்து ரொம்ப இருந்து, நம்மள வந்து மட்ட தட்டுறாங்க அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கமலஹாசன் அவரையும் நான் இலுமினாட்டின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாரி என்னோட பார்வை ஃபுல்லாவே வந்து பார்க்குற எல்லாத்தையும் இலுமினாட்டியா பார்க்க தோணுச்சு. அடுத்து மாஸ்டர் இத பத்தி ஒரு டைம் YouTubeல போட்டிருந்தாங்க. அப்ப மாஸ்டர் வந்து இலுமினாட்டியோட ஏதோ சொல்லப் போறாங்க. யார் உண்மைன்னு தெரிய போகுது அப்படின்னு நான் வந்து பார்க்கும்போது தான், எனக்கு அதுல பெரிய ஷாக் கிடைச்சது உசிரே நீதானே, நீதானே. நம்ம எல்லாருக்கும் படிக்க விடாம பண்ணது வந்து இலுமினாட்டிஸ் அப்படி சொல்றாங்க. பண்ணது ஓகே. அவன் படிக்க விடாம பண்ணான். உனக்கு எங்க அறிவு போச்சு? நீ தான் இப்ப படிக்கலாமே. ஸ்கூல் படிப்பு முடிஞ்ச உடனே நமக்கு படிப்பு முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது இப்பெல்லாம் கான்டென்ட்ல வரும். கோச்சு சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் வந்து எஃப்எம்ஜில சொல்ற அதே தான் ஆரம்பிக்கும்போது சொல்றேன். யாரையும் நம்பாதீங்க. எதையும் நம்பாதீங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஃபைனலைஸ் பண்ணலாம். தென் சேனல்ல கேட்டத வந்து சொல்றத கேட்கறத வச்சு நம்ம முடிவு பண்றோம். இலுமினாட்டிஸ்ல இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு டிவைட் பண்ணிக்கிறோம். நம்ம ரியலா வந்து அது எதையுமே பார்க்கல. இப்போ அது நான் சொன்ன மாதிரி அது வந்து உணரணும். நம்ம இலுமினாட்டிஸ்னா யாரு, அவங்க எப்படி வந்தாங்க, சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நம்ம வந்து அதை பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து முடிவு பண்ணுங்கிறது. இந்த இலுமினாட்டிஸே ஒரு வகையான அவங்க எலைட் குரூப் தான். அந்த எலைட் குரூப்புக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குரூப்ல போறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதில் போறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுங்கிறது பண்ணா போதும். இலுமினாட்டிஸ் என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நம்ம லைஃப் நம்ம தான் கண்ட்ரோல் பண்றோம். இருந்து யாரும் கண்ட்ரோல் பண்ணல அப்படிங்கிறது நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க மாஸ்டர். ரொம்ப தேங்க்யூ. அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க? நமக்கு என்ன? நமக்கு யார் ஏஆர் ரஹ்மானுக்கு அவங்க ஒய்ஃப் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. நயன்தாராக்கும் தனுஷ்க்கும் சண்டை. அத ஃபுல்லா உட்கார்ந்து படிச்சு, இந்த சைடு உட்கார்ந்து படிச்சு எல்லாம் ஓகே. அது நம்ம பொழப்புக்கு என்ன வரும்? நயன்தாரா கல்யாணம் முடிச்சாங்க. ரூ. 20 கோடி, ரூ. 30 கோடி குடுத்து Netflixல பணம் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க. என் கணவர் அப்படி, என் கணவர் அப்படி. இதெல்லாம் ஓகே. அத பார்த்து நம்ம கணவர் கூட, நம்ம ஒய்ஃப் கூட நம்ம எப்படி இருக்கலாம்? அந்த மாரினா பார்த்தா பரவால்ல. அத உட்கார்ந்து டீப்பா பார்க்கறதுக்கு எந்த நியூஸ் நமக்கு வந்தாலும் சரி, இது எனக்கு பொழப்பா? இன்னைக்கு இந்த உள்ள சீஃப் மினிஸ்டர் இவர் ஆயிட்டாரு. இவராயி என்ன செஞ்சிட போறாரு? என்ன ஒரு அக்கவுண்ட்ல ரூ. 1000 வரும். வேற என்ன ஆயிரும்? கொஞ்சம் ரோடு கீடு போடும். இத தவிர உங்களுக்கு மாசம் ரூ. 20,000 சம்பளத்துக்கு வழி பண்ணுவாரா? நம்மளுக்கு சோத்துக்கு வழி பண்ணுவாங்களா? நம்ம பிள்ளை குட்டிய படிக்க வைக்கிறதுக்கு முதலமைச்சர் வந்து நம்மளுக்கு பைசா குடுப்பாரா? ஒண்ணும் குடுக்க மாட்டாரு. ரூ. 1000 அக்கவுண்ட்ல வரும் அவ்வளவுதான். மிஞ்சி மிஞ்சி போனா. அதுவும் நீங்க அது எலிஜிபிளா இருந்தா வரும். சோ எது நமக்கு முக்கியமோ அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. முக்கியமில்லாத விட்டுறலாம். அதான் என்னோட கருத்து. இலுமினாட்டிகள்ன்றது நான் சின்ன வயசுல ஏதோ ஒரு புக்ல கொஞ்சம் படிச்சிருக்கேங்க சார். இன்னைக்கு டாபிக் பார்த்த உடனே இலுமினாட்டி பத்தி எல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்றாங்க, இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்ன்றதுக்காக தான் உள்ள வந்தேங்க சார். ஒவ்வொருத்தரோட கருத்துக்களை கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற முடியுதுங்க சார். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலுமினாட்டிகள் சப்ஜெக்ட் எங்க கிடைச்சாலும் நான் நல்லா டீட்டெயிலா படிச்சு அதுல நமக்கு என்ன எடுத்துக்கிற முடியும் அப்படின்றத நான் பாக்குறேங்க சார். தேங்க்யூ சார். நல்ல விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் இந்த மாதிரிலாம் இருந்தால் உண்மையிலேயே பணம் சம்பாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும், வாழ்க்கையில் இந்த மாதிரி உலகத்தை ஆள்றது நடக்க முடியும் அப்படின்னு அதை தெரிஞ்ச அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்துலேருந்து நான் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம நினச்ச காரியத்தெல்லாம் எப்படி சாதிக்கிறது, மக்கள் அரைங்குறைமாக எங்கெங்கே என்னென்ன பண்ண முடியாமல் அவங்க அந்த வாழ்க்கையோட ஃபுல் பொட்டன்ஷியல் அடையாமல் எப்படிலாம் அவங்க தோந்து போடுறாங்க, நம்ம அப்படி இல்லாமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம நினச்சதெல்லாம் லைஃப்பில் எப்படி சாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். விஷயம் வந்து நம்ம யாருக்கிட்ட கற்றுக்கிட்டுறோம், நம்ம என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ, நம்ம என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ, எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ, யாரை பார்த்து கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். கடைசி வரைக்கும் நிறைய பேர் தெரியாமல் அப்படி வாழ்ந்தே செத்து போயிடுவாங்க. தப்பான ஒருத்தரை வந்து எனக்கு எங்கள் அம்மா தான் குரு, எங்கள் அப்பா தான் குரு அப்படின்றவாங்க. பட் அவங்க எல்லா இடத்துலையும் குருவாக இருக்க முடியாதுங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாது. யாரை ஃபாலோ பண்ணணும், யாரை பேச்சு கேட்கணும், எதில் யாரை பேச்சு கேட்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விஷயம் தெரியாது. இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு இது லைட்டாகவும் தெரியலாம், அல்லது தெரிஞ்ச விஷயம் தானே கூட தெரியலாம், அல்லது இது அவ்வளோ பெரிய விஷயமா கூட தெரியலாம். ஆனால் இதோட ஆழமும் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒருத்தன் வந்து ஒரு தப்பான வழியில் தப்பான ஆளை கேட்டால் அவன் தப்பான இடத்துல தான் போய் சேருவான். அவனோட முடிவு எங்கேயாவது ஒரு இடத்துல சென்டிமெண்ட் எமோஷன்ஸ் ஏதாவது கேட்டு கடைசி வரைக்கும் அது நினச்சிட்டு வாழ்றான் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு அது பாட்டு பயங்கரமாக தெரியுது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து அவார்ட் கொடுக்குறாங்க. அது எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சு அவார்ட் கொடுப்பாங்க? கோபி சொல்லலாம். அவங்க சொல்லி கொடுத்த விஷயத்தை வச்சு மக்கள் அதுல பயன் அடைஞ்சிருப்பாங்க. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்து அந்த விஷயத்துல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணாங்கன்றத வச்சு அவங்களுக்கு அவார்ட் கொடுப்பாங்க. டீச்சர் சொல்லி தராருனாக்கா அவர் சொல்லி கொடுத்ததை வச்சு அந்த ஸ்டூடெண்ட் வந்து கத்துக்கிட்டு அவங்க என்ன வந்து
அவங்க என்ன சக்சஸ் பண்ணாங்கன்றத வச்சு தான் சார் அவங்க கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு, இவருக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி புரிய வைக்கிறவருக்கு தான் அவார்டு கொடுப்பாங்க. மார்க்கெட்டிங்னா அதனுடைய கான்செப்ட் என்ன, நம்ம கீழே நிறைய பேர் உருவாக்கி அவங்கள வாழ வச்சு நம்ம வாழ்றது அப்படிங்கிறது கான்செப்ட். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அவங்க வந்திருக்காங்களா, அது பண்ணும்போதே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து அது வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தான் அவார்டு கொடுப்பாங்க. சார் சொல்லித்தரவங்களை பொறுத்து சார். அதாவது சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க சொல்லி கொடுத்ததுனால எவ்வளவு பேரு சக்சஸ் ஆயிருக்காங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில எப்படி அவார்டு கொடுக்குறாங்க, யாரு கார் வாங்கியிருக்கா, யாரு எந்த போஸ்ட் அச்சீவ் பண்ணியிருக்கா, 2 3வது எவ்வளவு இன்கம் வாங்கியிருக்காங்க. எனக்கு சொல்லுங்க, நம்ம எதுக்கு அவார்டு கொடுக்கணும்? நம்ம எதுக்கு அவார்டு கொடுக்கணும்? இவங்க எத்தனை பேரை வாழ வச்சிருக்காங்க, எத்தனை பேரை கொண்டு வந்திருக்காங்க, எத்தனை பேரை இன்கம் பண்ண வச்சிருக்காங்க, அதுக்கு தானே அவார்டு கொடுக்கணும். ஓகே, 2வது கேள்வி, என் கேள்வி, பல்க் பர்ச்சேஸ். நீங்க 1.5 லட்ச ரூபா கொடுத்து இந்த ப்ராடக்ட்டை எடுத்து நீங்க இந்த லெவலுக்கு வந்துட்டே வைங்களேன், உங்களுக்கு ஒரு $1 கொடுப்போம், அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம், நீங்க இந்த அச்சீவ் பண்ணியும் கொடுப்போம். இது எந்த வகையில நியாயம்? இது எப்படி அவார்ட் ஆகும்? நம்ம வந்து யாரை இதுவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் சொன்னா நம்பிடுவோம் சார். நான் ஆக்சுவலா சொன்னாவே நம்பிடுவேன். இது என்னோட இயல்பு. கொஞ்சம் கரெக்டா பேசுனாங்க, இல்ல மேடை பேச்சோ, இல்ல அவங்க சக்சஸ் பண்றத பார்த்தா நம்பிடுவேன். அதை ஃபாலோ பண்ணா போய் நீங்க சொன்ன மாதிரி செவத்துல முட்டுற மாதிரி முட்டி டம்மு கீழே விழுந்துதான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா அப்பதான் ஒரு விஷயம் என்ன, யாரையும் நம்பிடக்கூடாது அப்படின்றது. அது நீங்க சொல்றது வந்து சொல்றப்ப கூட உங்களுக்கு கஷ்டமா தெரியும். நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே எல்லாத்தையும் சந்தேகப்படு, அப்பா அம்மா கூட சந்தேகப்படு, எல்லாத்தையும் சந்தேகப்படுன்னு சொல்ற விஷயம் வந்து புதுசா வரவங்களுக்கு ஏத்துக்க முடியாது சார். ஆனா அனுபவப்பட்டவங்களுக்கு அப்பா செம்ம மேட்ரு, இவர்தான் குரு அப்படின்றத நம்ம ஏத்துக்க முடியுங்க சார். ஏன்னா அது ஃபீல் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் தெரியுங்க சார். ஒவ்வொரு செகண்டும் சந்தேகப்படணும் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஒரு செயல் அவர் சரியா செஞ்சிருக்கலாம், நெக்ஸ்ட் செயல் வந்து கூட தப்பா இருக்கு சார். அதுல அவருக்கு நாலேஜ் இல்லாம இருக்காரு சார். அதுல ரொம்ப தினமும் ஒவ்வொரு செகண்டும் சந்தேகப்படணும்ன்றத எப்போ முடிவு பண்றோமோ அது பெரிய மாற்றத்தை கொடுக்குது சார். அது 100% உண்மைங்க சார், அனுப்பிச்சிருக்கேன். பட் அது இல்லாம எம்ஜிஏ உங்க ட்ரைனிங் அட்டன் பண்ண பிறகு இந்த மந்த் என்னோட இன்கம் 3.5 லட்சம் சார். மிஸ்டர் கனகவேல் சொன்ன மாதிரி நானும் ரேவதி அப்படிதான் இருந்தோம், நம்பிக்கிட்டே இருந்தோம் ஒரு காலத்துல. எம்எம்ஜி வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தேகப்பட ஆரம்பிச்சோம். இப்போ இது ஏன் சொல்றேன்னா மாஸ்டர், நேத்து நானும் ரேவதி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம், மாசம் சரியா வரல. நேத்து நைட்டு முடிவு பண்ணோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ண அப்புறம் பாத்துக்கலாம். இவங்க லைஃப் லாங் கூட வருவாங்க, இவங்க நம்மளோட பிசினஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்பிடுவேன். அப்ப அந்த டைம் அவங்க நம்ம விட்டு போகும்போது ரொம்ப மன வெக்ஸ் ஆகும். அதுலயே என்னோட பிசினஸ் ஒரு 2-3 மாசம் நான் பண்ண மாட்டேன். பட் இந்த எம்எம்ஜில அந்த ட்ரைனிங் எடுத்த பின்னாடி யார் வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, அவங்க இருப்பாங்களா தெரியாது, இருந்தா இருக்கட்டும், போனா போகும், அந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். தேங்க்யூ. நிறைய விஷயம் பார்த்திருப்போம். இன்னும் நம்ம குருநாதர் கிட்ட நம்ம ஏன் சரண்டர் ஆகணும், அதே மாதிரி பணக்காரனோட சீக்ரெட் என்ன, இதை பத்தி நம்ம இன்னும் இன்டெப்தா படிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னா ரெஸ்பெக்டிவ் கோச்சை வந்து கனெக்ட் பண்ணலாம். கேலண்டர் நியூவா 2 o'clock செஷன் வந்து நம்ம திரும்ப அகைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எந்தெந்த கோச்சஸ் யார் யார் கொடுப்பாங்க அப்படிங்கறத ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது லிங்க்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்க வந்து கோச்சஸ் கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ 2ஆம் தேதி காலையில 7 மணிக்கு இன்விடேஷன், மதியானம் 2 மணிக்கு சோஷியல் மீடியாவோட புக் ரீடிங் இருக்கும். ஈவினிங் 8 மணிக்கு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் ரீகேப் இருக்கு. 4ஆம் தேதி காலையில 7 மணிக்கு வெனஸ்டே ஷேர் மார்க்கெட் செஷன் இருக்கும். மதியானம் 2 மணிக்கு மணி கல்ச்சர், மணியை எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஈவினிங் 8 மணிக்கு பிஸ்னஸோட சக்சஸ் பாயிண்ட்ஸ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரைடே பப்ளிக் செஷன் காலையில 7 மணிக்கு பேரண்டிங், குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறது, குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் நம்ம சொல்லி தரலாம் அப்படின்ட்டு யூடியூப் எல்லாத்துலயுமே நம்ம ஜோஸ் வந்து நிறைய டிப்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸை நம்ம வந்து அன்னைக்கு பப்ளிக் செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மதியானம் 2 மணிக்கு அன்லிமிட்டட் ப்ராஸ்பெக்டிங், ஈவினிங் 8 மணிக்கு தனியா வாழலாம் சாதிக்கலாம் அந்த செஷன் இருக்கும். மண்டே 9ஆம் தேதி காலையில 7 மணிக்கு டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ், 2 மணிக்கு டீம் டூப்ளிகேஷன், ஈவினிங் 8 மணிக்கு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் ரீகேப் இருக்கும் கரண்ட் பேட்சோடது. வெனஸ்டே மார்னிங் காலையில 7 மணிக்கு ஹை நெட்வொர்க்கிங், பெரிய பெரிய ஆட்களோட நம்ம எப்படி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றது அப்படிங்கறத அந்த செஷன்ல பார்ப்போம். மதியானம் 2 மணிக்கு கடனை அழைக்க வழி, நம்ம அன்னைக்கு ஒரு பார்ட் பார்த்திருந்தோம், அதோட கண்டினியூவேஷன் நம்ம இந்த செஷன்ல பார்ப்போம். ஈவினிங் 8 மணிக்கு நெட்வொர்க்கிங். ஃப்ரைடே காலையில 7 மணிக்கு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி, நம்ம எப்படி ஒரு அட்ராக்டிவா இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இதுல படிப்போம். மதியானம் 2 மணிக்கு இன்விடேஷன், ஈவினிங் 8 மணிக்கு மினிமலிசம். 15ஆம் தேதி மணி கல்ச்சர். மணி கல்ச்சர் கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு இல்ல புதுசா நம்ம மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களும்
அந்த செஷன் பெய்ட் செஷன், அதை பத்தின டீட்டெயில்ஸ் வேணாலும் கோச்சஸ் கிட்ட கேட்டுக்கலாம். 16ஆம் தேதி டிசம்பர் காலையில 7 மணிக்கு ஃபாலோ, மதியானம் 2 மணிக்கு 30 days 30 க்ளோசிங், ஈவினிங் 8 மணிக்கு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் ரீகேப் இருக்கும். 18ஆம் தேதி காலையில 7 மணிக்கு வெல்த் கிரியேஷன், மதியானம் 2 மணிக்கு நெகோசியேஷன் ஸ்கில்ஸ், நம்ம எப்படி நெகோசியேஷன் பண்றது, சின்ன சின்ன இடத்துல பேசி பெரிய பெரிய இடத்துல எல்லாம் எப்படி நம்ம க்ளோசிங் பண்றது, பேரம் பேசுறது, அது எல்லாமே பார்கின் பத்தி நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஈவினிங் 8 மணிக்கு ஸ்டாக் செலெக்ஷன், இப்போ ஷேர் மார்க்கெட்ல எப்படி நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்றதுன்னு செமினார் இருக்கு. இது பெய்ட் செஷன். யாராவது ஸ்டாக் செலக்ட் பண்றத கத்துக்கணும் அப்படின்னா இந்த செமினார் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஈவினிங் 8 மணிக்கு 20ஆம் தேதி காலையில 7 மணிக்கு PES பெருசா எப்படி சாதிக்கலாம், மதியானம் 2 மணிக்கு டைம் மேனேஜ்மெண்ட், ஈவினிங் 8 மணிக்கு மக்களை மதிக்க என்ன நம்மள மக்கள் மதிக்கணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். 22ஆம் தேதி சண்டே செமினார் இருக்கு, டீம் ஆக்டிவ் செமினார். இது ஒரு சண்டே ஃபுல்லா நம்மளுக்கு நடக்கும். இந்த டீமை எப்படி நம்ம ஆக்டிவா வச்சுக்கணுங்கிறத படிக்கணும் அப்படின்னா இந்த செமினார் பெய்ட் செஷன். டீடைல்ஸ் வேணும்னா கோச்சஸ் கிட்ட கேட்டுக்கலாம். 23ஆம் தேதி காலையில 7 மணிக்கு லீடர்ஷிப், மதியானம் 2 மணிக்கு மேஜிக்கல் சேல்ஸ் க்ளோசிங் கொஷின்ஸ் இருக்கும். ஈவினிங் 8 மணிக்கு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் ரீகேப். 25th கவர்மெண்ட் ஹாலிடே நம்மளுக்கு. 27ஆம் தேதி பப்ளிக் செஷன், காலையில 7 மணிக்கு கப்புள் கோர்ஸ், ஈவினிங் மதியானம் 2 மணிக்கு ஐ பர்ஃபார்மன்ஸ், ஈவினிங் 8 மணிக்கு பிளான் யுவர் டே. 30ஆம் தேதி காலையில 7 மணிக்கு அன்லிமிட்டட் ப்ராஸ்பெக்டிங், மதியானம் 2 மணிக்கு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் செஷன் இருக்கும். ஈவினிங் 8 மணிக்கு அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் ரீகேப் இருக்கும் கரண்ட் பேட்சோடது. இந்த ட்ரைனிங்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம லிங்க்ஸ் எது நம்மளுக்கு தேவைப்பட்டாலும் கேட்டு வாங்கிக்கலாம். இன்னைக்கான கல்ச்சர் பாயிண்ட் 190. எமர்ஜென்ஸ் ஃபாலோ பண்ற கோட்ஸ், மனிதர்கள் கூறும் வாக்குகளை நம்பாதீர்கள், பாவம் அவர்கள் அந்த உணர்ச்சியில் அறியாமையில் சொல்லும் வார்த்தைகள் அது. இன்னைக்கான கோட்ஸ், கண்மூடித்தனமா எல்லாரையும் நம்பாதீங்க, அப்படி நம்புறது உங்க மனசுக்குள்ளேயே சேர்த்து வச்சுக்கோங்க. Take care. Bye bye. Love you all. See you in the next session. Bye bye.